போகர் 7000 முதற்காண்டம். சித்தர் தகுதி. இந்த 5 குணங்கள் இல்லையென்றால் ஞானம் கிடைக்காது. தாமென்ற தந்தை தாயை பூசிப்போர்கள், தமையடைந்த பேர்களையே தற்காப்போர்கள். ஏமென்ற எல்லா உயிரும் தம்முயிர் போல் எண்ணி, இறங்குவோர் வரம்பு தப்பி இகழ்ந்திடாதார். வாமென்ற வாசியுடன் வாதித்தாடும் மகத்தோர்கள் வாமத்தின் வழியில் நிற்பார். ஆமென்ற அப்புனிடம் உப்பு போல வடைந்தோர்க்கு அடங்கலும் போதிக்கலாமே. இந்த வீடியோவில் ஒரு உண்மையான சாதகனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள் என்னவென்று போகர் சித்தர் கிசுகிசுக்கும் ரகசியத்தை பார்க்கப் போகிறோம். நான் இந்த ஞான மார்க்கத்தில் ஒரு எளிய மாணவன். ஏதேனும் பிழை இருப்பின் பெரியோர்கள் பொறுத்தருள்க. பிராணாயாமம் ரசவாதம் செய்வதற்கு முன் உங்கள் குணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சித்தர் கூறிய ரகசியம் தெரியுமா? போகர் இங்கே வாசியோகத்தையும் வாதக்கலையையும் விட ஒழுக்கத்திற்கே முதலிடம் தருகிறார். பெற்றோரை காப்பவன், சரணடைந்தோரை காப்பவன், எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் கருதுபவன் மட்டுமே உண்மையான சாதகன் என்கிறார். இப்படிப்பட்ட தூய உள்ளம் கொண்ட சாதகனுக்கு உப்பு நீரில் கரைவது போல ஞானம் தானாகவே முழுமையாக சேரும். உங்கள் ஆன்மீக பயணத்தின் உண்மையான திறவுகோல் உங்கள் குணமே. இந்த ஆழ்ந்த சித்த ரகசியங்களை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். இந்த தகுதிகள் ஒருவரின் சித்தத்தை, மனதை தூய்மைப்படுத்துகிறது. தூய்மையான மனதில் மட்டுமே வாசி என்னும் பிராணசக்தி சுழுமுனை நாடியில் நிலையாக பயணிக்கும். எல்லா உயிர்களையும் ஒன்றாக காணும் இந்த மனப்பக்குவம் ஜீவ ஆன்மாவை பிரபஞ்ச உணர்வுடன் இணைத்து பேதமற்ற இறைநிலைக்கு அழைத்துச் செல்லும் முதல் மற்றும் மிக முக்கியமான படியாகும். சித்தர் தகுதி. நன்றி. ஓம் சித்தர்கள் நமக. வாழ்க வளமுடன்.